அபி வீட்ல அவங்க அம்மா சொல்றாங்க, காலையில வெள்ளனா கோயிலுக்கு போனோம், வாங்க படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் படுத்து தூங்க போயிடுறாங்க. ராகவ கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ராகவ் புது வேஷ்டி சட்டை கட்டியிருக்காரு. துலாபாரத்துல ராகவ உட்கார வைக்கிறாங்க. அபி துலாபாரத்துல ராகவுக்கு சரிசமமா வாழைப்பழத்தார வைக்கிறாங்க. ஐயர் சொல்றாரு, அம்மன் இந்த வேண்டுதலை ஏத்துக்கலாட்டி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். உட்கார்ந்துகிட்டு இருக்க ஒரு சாமியார் சொல்றாரு, அத பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு, எந்த பாரம் ஜெயிச்சாலும் மணவாளன் மனதில் விதைத்திருக்கும் களங்கம் நீங்காமல் அம்மன் மனம் குளிராது தாயே சொல்லி முடிக்கிறாரு அந்த சாமியாரு. அப்ப அபி அவங்களோட தாலிய பாக்குறாங்க. அஞ்சலி இத பாக்குறாங்க. அபி என்ன பண்ண போற? ராகவும் துலாபாரத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கப்ப அபி பண்ண போறத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. அபி அவங்களோட தாலிய கலட்டி துலாபாரத்துல வைக்கிறாங்க. வச்ச உடனே துலாபாரம் மேல ஏறுது. ராகாவோட பாட்டி எல்லாரும் அபி பண்ணத நினைச்சு அதிர்ச்சி ஆறாங்க. துலாபாரம் ஏறினதுனால எல்லாரும் சந்தோஷமா சாமியை கும்பிடுறாங்க. இந்த கோயில்லையே ராகவ் அபிக்கு தாலிய கட்டுறாரு. எல்லாரும் சந்தோஷமா அர்ச்சனை தூவி வாழ்த்துறாங்க. நாளை சந்திப்போம்.